ராஜாமணி குருக்கள் வீடு தானே? ஆமா, அவர் எங்க அப்பா தான். அப்பா வீட்ல இருக்காரா? இருக்கார். கொஞ்சம் கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்கா. வரமா. சாமி வணக்கம். நமஸ்காரம். யாருப்பா நீ? என்ன விஷயம்? காலையில பூமி பூஜைக்கு வர்றதா சொல்லியிருந்தீங்களா? சுந்தர ஐயா கார் அமைச்சிருக்காரு, உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னாரு. கார்ல நான் கேட்கலையே, நானே வரதா தான் சொல்லியிருந்தேன். சொல்லியிருந்தேன்ப்பா, கார் தான் அனுப்பியிருக்காளோ. நீங்க கார்ல போய் ஜம்முன்னு இறங்க வேண்டியதானே, எதுக்கு பஸ்ல போய் சிரமப்படுறேன்? நீ சும்மா இருமா. இந்தப்பா நானே வந்துடுறேன்ப்பா, கார்லாம் வேண்டாம். இல்லைங்க, அந்த பக்கம் ரோட்ல பள்ள வெட்டி வச்சிருக்காங்க, மாத்து வழியில தான் போனோம், சுத்தி போனா நேரம் ஆயிடும், அதனால தான் கார் அமைச்சிருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க. ஹலோ சார், நான் ராஜாமணி குருக்கள் பேசுறேன். சொல்லுங்க, இன்னும் கிளம்பல நீங்க? இதோ புறப்பட்டுட்டே இருக்கேன், 10 நிமிஷம் தான், கார்ல வந்துடுறேன். வாங்க, சீக்கிரமா வாங்க. ஏமா, உள்ள கூடத்துல பூஜை சாமான்லாம் வச்சிருக்கேன், அதை எட்டுன்னு வாம்மா. சரிங்கப்பா. என்ன சுந்தரம், ஐயரனும் காணும், லேட் ஆகுது. அவர் தான் ஃபோன் பண்ணாரு, கார்ல வந்துட்டே இருக்காராம். ஹலோ மன்னியா? அவ உள்ள காரியமா இருக்கா, இருங்க அவகிட்ட ஃபோனை கொடுக்குறேன். இந்தாம்மா, அம்மாவுக்கு மன்னி ஃபோன் பண்ணியிருக்கா, நீ அம்மாட்ட கொடு, நான் பூஜைக்கு போயிட்டு வரேன். அம்மா கேட்டா சொல்லிடு. சரிங்கப்பா. போலாமா? வாங்க. அங்கிள், இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ண என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் மாப்பிள்ள. அங்கிள், ஆதித்யாக்கும் நிவேதாக்கும் மேரேஜ் முடிஞ்சு இந்த ஃப்ளாட்டுக்கு தான் அவங்க கூடி வரணும். ஏண்டா பிரேம், என் மேலே உனக்கு அப்படி என்னடா கோபம்? இங்கே ஃப்ளாட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 or 3 years ஆகும். அது வரைக்கும் நானும் நிவேதான் வெயிட் பண்ணணுமா? என்னடா நீ? கார்த்தி, சந்தோஷ் வரலையா? நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் சார் அப்படி சொன்னீங்க? இல்ல பல்லவி வந்தா நான் சந்தோஷ்க்கு தேவையில்லாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நினைப்பா. அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். என்ன கார்த்தி, அம்மா அழைச்சிட்டு வரலையா? இல்ல, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராததும் நல்லதுதான். அவங்க வந்தா தேவையில்லாத ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஹலோ 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 சார். இது என் சன் கார்த்தி. ஹலோ கார்த்திக். இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இல்ல, ஐயருக்கா வெயிட்டிங், 10 நிமிஷத்துல வந்துடுவாரு. ஓ அப்படியா? பிரேம், ஆதித்யா, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். யாருங்க நீங்க? என்ன வேணும்? உள்ள பாஸ்கர் சார் இருக்காரு. என்ன விஷயம்? காரை சர்வீஸ் பண்ண வர சொல்லியிருந்தாரு. கார் மெக்கானிக் கார்த்திகேயன் சொல்றேன். சிமெண்ட் அளவு குறைவா இருந்தானப்பா, அந்த அளவுக்கு மணல சேர்த்துக்க வேண்டியதானே? இதுக்கெல்லாம் கூட என்ன கேட்கணுமா? சரி சரி. என்ன, உங்களை பார்க்க மெக்கானிக் கார்த்திகேயன் ஒருத்தர் வந்திருக்காரு. சரி, பார்க்குறேன். மார்னிங் சார். பாப்பா, சொன்ன மாதிரியே கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். தொழிலில் கரெக்டாக இருக்கணும்ல சார், அதான். அதே மாதிரி காரையும் சர்வீஸ் பண்ணி சரியான இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். கார் சாவி கொடுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு வரேன். என்ன மாணிக்கம், பச்சி வலையில சிக்கிடுச்சா? சிக்கிடுச்சிங்க. நீ இப்ப எங்க இருக்க? நான் பூந்தமல்லி பைபாஸ் ரோட் பக்கத்துல இருக்கேன். ஐயர் எப்படி இருக்காரு? அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறாருங்க. மயக்கம் தெளிய 1 மணி நேரம் ஆகும். நிச்சயமா 1 மணி நேரத்துக்குள்ள மயக்கம் தெரியாதுங்க. அதுக்கு மேல ஆகுமே தவிர குறையாது. அதுக்குள்ள முகூர்த்தம் போயிடும், பூமி பூஜை நடக்காது. ஏங்க, இந்த ஐயர்லாம் என்னங்க, வேற ஐயரை வச்சு பூஜை நடத்த மாட்டாங்க? முட்டாள், கடைசி நேரத்துல அந்த அத்தவான காட்டுல எந்த ஐயரா கிடப்பான்? அப்படியே கிடைச்சாலும் பூஜைக்கு போக மாட்டாங்க. ஏங்க,
ஏ சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஐயர்லாம் நான் ஏற்கனவே சரி பண்ணிட்டேன்டா. சரிங்க, இப்போ இந்த ஐயர் என்ன பண்ணுறது? 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடு. மடையா ரோட்டு ஓரத்தில் இறக்கி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வாடா. சரிங்க. என்ன சுந்தரம்? இல்லை, ஐயர் பூஜை கிளம்பும்போது வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னும் வந்து சேரலையே. மறுபடியும் வேணா கால் பண்ணி பாரு. ரூட் மிஸ் பண்ணிருக்க போறாரு. என்னடா? எடுக்க மாட்டேங்கிறாரே. ஹலோ ஹலோ, ராஜாமணி ஐயர்ல? அப்பா பூஜைக்கு கிளம்பிட்டாரே, நீங்க அனுப்பின கார்ல தான். நான் அங்கே இருந்து தான் பேசுகிறேன். நான் கார்லாம் எதுவும் அனுப்பலையே. அப்பா கிட்ட வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல சார், அவசரத்துல கால் வந்ததும் என்கிட்ட செல்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப வந்துருவாரு. சரிம்மா. என்ன சார் லேட் ஆகிட்டு இருக்கு? சுந்தர் சார் எங்க? ஐயர் வராரான்னு பார்க்க போயிருக்காரு. இருங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னங்க சார் பூஜையை இப்படி சொதப்புறாங்க? நாராயண் சார் டைம் ஆகுதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஐயர் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே. யூஸ்வலாக கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார். கால் டாக்ஸியில் வராருன்னு நினச்சேன். ஆனால் நம்ம அம்சம் காரில் வரதா அவருடைய பொண்ணு சொல்கிறாரு. ஏதோ குழப்பமா இருக்குது. இந்த பாஸ்கர் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பானா? வா. கார்த்தி, நீ உன் ஃப்ரெண்டு கார்த்திகேயனை காண்டாக்ட் பண்ணி விஷயத்தை சொல்ல. சுந்தர சார், நீங்களும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுங்க. என்ன சார் சாவி கொண்டு வரேன்னு சொன்னீங்க? அதான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்து கொடுத்துட்றேன். இல்லை சார், எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியில் போகணும். சரி, நீ கிளம்பு. என் ஒய்ஃப் கோயிலுக்கு போயிருக்கா. சரி. அவள் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்தோன்னே வாங்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரி, நீ சார். புறப்படு. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேப்பா. என்ன கார்த்திக், கால் போகல? ஹலோ கார்த்திகேயன், எனக்கு இம்மிடியேட்டாக ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க கார்த்திக். பூமி பூஜைக்கு ஃபிக்ஸ் பண்ண ஐயரு அவர் வரல. நீங்கள் உடனே ஒரு ஐயரை கூட்டிக்கிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் நீலங்கரைக்கு வர முடியுமா? நான் மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போ அடையாறில் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு காரை சர்வீஸ் எடுக்க வந்திருக்கேன். நல்லதா போச்சு, பக்கத்தில் தான் இருக்கீங்க. 20 நிமிஷத்தில் பூஜை சாமானோட வந்துடுங்க. கார்த்திக் இருங்க. நான் முதல்ல ஐயரை தேடணும். அது உடனே நடக்கிற வேலையா? ப்ளீஸ் கார்த்திகேயன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. முக்கியமான பூமி பூஜை. சரி கார்த்திக், நான் யாராவது ஐயரை பார்த்து பேசி அங்கே கூட்டிகிட்டு வரேன். சரியா? ஓகே. சாமி, எங்க போறீங்க? உள்ள சிக்னல் வரல. ஆத்துல இருந்து போன் வந்திருக்கு. என்ன விஷயம் தெரியல. சத்த வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி, சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. நான் இங்க ஒரு ராத்துக்கு பூஜைக்கு வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது. என்னன்னு தெரியல. பூஜைக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சப்போஸ் அவ ஃபோன் பண்ணா சொல்லிடு, நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு. சுவாமி. என்னப்பா? ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்தில் நீலாங்கரையில் ஒரு பூமி பூஜை இருக்கு. திடீர்னு வர வேண்டிய ஐயர் வராமல் போயிட்டாரு. நீங்கள் தான் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே பூஜையை ஒத்துண்டேனப்பா. ஒத்துண்ட பூஜையை எப்படி விட்டுட்டு வர்றது? இல்லை சாமி, நாங்கள் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. அதான். நல்ல காரியம் சொல்கிறேன். வேற யாரா பார்த்து சீக்கிரம் பண்ணிடுங்க. சாமி, நீங்கள் எவ்வளோ தட்சணை கேட்டாலும் நான் தரேன். தயவு செஞ்சு இந்த நல்ல காரியத்தை முடிச்சு கொடுங்க. இங்கே வேற ஒத்துண்டனே நான். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சாமி. போய் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி, வரலாம். பூஜை சாமான்லாம் வாங்கிட்டேல? போகும்போது வாங்கிக்கலாம், வாங்க.
உட்காருங்க. போலாமா? ஐயர் வந்துட்டாரு. முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள கொஞ்சம் பூஜையை ஆரம்பிச்சிருங்களேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விநாயகர் பூஜை ஆரம்பிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். சரி. ஓம் கணநாஹந்த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்ரன்வன்னோதிவிஸ்ரேதசாதனம் सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जजति सर्वपीठप्रसादफलसिद्धिरस्तु महदैश्वर्या सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जजति. ரொம்ப நன்றி சாமி. இன்னைக்கு பூஜை நடக்காதுன்னு நினைச்சு பயந்துட்டேன். கரெக்டான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து நடத்தி கொடுத்தீங்க. நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டவன் கையில தான். உங்க மனசு நல்ல மனசு, அதான் எத்தனையோ தடங்கள் இருந்தோம் பூஜை நல்லபடியா நடந்தது. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இன்னைக்கு முகூர்த்தத்தை தவற விட்டுருந்தேன்னா இன்னும் 3 மாசத்துக்கு முகூர்த்தமே கிடையாது. பகவானுடைய கிருபையால எல்லாம் நல்லபடியா நடந்தது. சுந்தரம், இவருக்கு வெத்தலை பாக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து பத்திரமா அனுப்பி வை. சரி வாங்க ஐயரே, தட்டை வச்சுட்டு வந்துருங்க. வாங்க. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நானும் கிளம்புறேன் ராஜாராமன் சார். இனிமேல் எல்லாம் உங்கள் பொறுப்பு. வெற்றிகரமாக நடத்துங்க. பாய். வாங்க சார். இது எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ். பூஜைக்கு இப்படி ஒரு தடங்கல் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் கடவுள் காப்பாத்திட்டாரு. டோன்ட் வரி ராஜா, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். கார்த்திகேயன், நான் உனக்கு தான் ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் இவரை கூட்டிட்டு வரலனா இன்னைக்கு பூஜையை நடந்திருக்காது. சார், எனக்கு எதுக்கு சார் நன்றிலாம் சொல்லிட்டு? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ முடிஞ்சதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எப்படி கார்த்திக் இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு ஐயர் பிடிச்சிங்க? அடையாரில் பாஸ்கர்னு என் கஸ்டமர் ஒருத்தர் காரை சர்வீஸ் எடுக்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் போயிருந்தேன். சாவி தரேன்னவர் திடீர்னு நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ தான் நான் கிளம்பி வந்தேன். அப்போ தான் திடீர்னு கார்த்திக் ஃபோன் பண்ணி விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அவர் வீட்டில் தான் இந்த ஐயரை நான் பார்த்து கூப்பிட்டு வந்தேன். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஐயரையும் அவங்க அடைச்சி வச்சிருக்கிறதா இவர் என்கிட்ட சொன்னார். அவன் எதுக்கு எல்லா ஐயரும் அடைச்சி வைக்கணும்? அந்த விஷயம் எதுக்குன்னு இவருக்கே தெரியல சார். நாம் ஃபிக்ஸ் பண்ண ஐயர் வராமல் இருக்கிறதுக்கும் பாஸ்கர் இந்த ஐயரை அடைச்சி வச்சதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். உண்மை என்ன விசாரிச்சா தெரிஞ்சிடும் சார். நீங்கள் பேசி ஃபிக்ஸ் பண்ணீங்களே ஒரு ஐயர், அவர் ஏன் வரல விசாரிங்க, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடும். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈவினிங் கிளப்புக்கு வந்துருங்க, பார்ட்டி கொடுத்துடலாம். என்ன குருக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு, எந்த வேலையும் இல்லாமல் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாரும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்கண்ணே. ஒரு ஆள் மட்டும் ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னு வெளில போனார். அவர் தான் ஆளை காணோம். ஆளை காணோன்னு சவகாசமாக வந்து சொல்கிறேன். எங்கடா போயிட்டாங்க? அது வந்துண்ணே, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கூட்டு வந்து தெரியுமாடா உனக்கு? தெரியுண்ணே, அந்த பூமி பூஜை நடக்கூடாதுன்றதுக்காக தானே. இந்த பூமி பூஜை மட்டும் நடந்துச்சு, செத்த நீ